3 தங்க முடிகள் கொண்ட பிசாசு. முன்னொரு காலத்தில் ஒரு சிறிய நகரத்தில் வாழ்ந்த ஒரு விவசாய தம்பதியினருக்கு பெரிய அதிர்ஷ்ட கதவு திறந்தது. அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இடது காதின் பின்புறத்தில் செங்கோல் அடையாளத்துடன் பிறந்தது. அக்குழந்தை மகிமை வாய்ந்த தீர்க்க தரிசியாயிருப்பான் என்றும் அவன் தன் பெற்றோருக்கு மட்டுமல்ல முழு நகரத்திற்கே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்றும் அவன் வளர்ந்தவுடன் அரசரின் மகளை திருமணம் செய்து கொள்வான் என்றும் நம்பினார்கள். அத்துடன் பெற்றோருடன் ஒன்றாக வாழ்வான் என்ற விதியும் இருந்தது. அதனால் தம்பதியினர் சந்தோஷமாக இருந்தார்கள். அச்சிறுவனை பற்றி அறிந்த அரசர் மிகவும் கோபத்தில் கொந்தளித்தார். ஒரு விவசாயியின் மகன் தன் மகளை எவ்வாறு திருமணம் செய்து கொள்வது? அவள் ஒரு இளவரசி. அவர் தன்னை ஒரு செல்வந்த நிலப்பிரபுவாக மாற்றிக்கொண்டு விவசாயியின் வீட்டிற்கு சென்றார். தனக்கு குழந்தை இல்லை என்று பொய் சொல்லி 2 சாக்குகள் நிறைய தங்கத்தை கொடுத்து அதற்கு பதிலாக அவர்கள் குழந்தையை கொடுக்குமாறு கேட்டார். அத்தம்பதியினர் யோசித்துவிட்டு பிறகு அரசர் கொடுத்த தங்கத்தை நிராகரித்துவிட்டு தங்கள் குழந்தையை கொடுக்க சம்மதித்தார்கள். ஏனென்றால் தாங்களோ ஏழைகள், குழந்தையின் தேவையை பூர்த்தி செய்ய தங்களுக்கு தகுதி இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். குழந்தையை வாங்கிக் கொண்ட அரசர் நகருக்கு வெளியே போகும் யாரும் இல்லாத வண்டியில் குழந்தையை போட்டுவிட்டார். அவன் தன் மகள் இருக்கும் திசை பக்கமே வரக்கூடாது என்று இவ்வாறு செய்தார். அன்று இரவு பயங்கரமான புயல் மழை வீசியது. அத்துடன் குழந்தையின் கதை முடிந்துவிட்டது என்று அரசர் நினைத்தார். ஆனால் நடந்தது வேறாக இருந்தது. அரசர் குழந்தையை விட்டு சென்ற சிறிது நேரத்தில் அக்குழந்தை மனிதாபிமானம் உள்ள ஒருவர் கண்ணில் பட்டது. அவருக்கும் அவர் மனைவிக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் அவனுக்கு லியோ என்று பெயரிட்டார்கள். அத்துடன் அவர்களே வளர்க்கவும் முடிவெடுத்தார்கள். ஆண்டுகள் கடந்தோடின. லியோ பிரகாசமான இளைஞனாக வளர்ந்து விட்டான். ஒரு நாள் அவன் ஒரு வனத்தை கடக்க வேண்டியிருந்தது. ஒரு நிமிஷம் ஐயா, ஹாக்ஸ் நகரத்துக்கு போறதுக்கு வழி தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓ, இது மிகவும் சுலபம். அதுவும் அந்த விசித்திரமான மரத்திற்கு இடது புறமாக சென்று பிறகு. இல்லை, சாத்தியமே இல்லை. நான் அவனை தொலைதூரத்திற்கு அனுப்பிவிட்டேன். அவன் வளர்ந்த உடனேயே அரசரின் மகளை திருமணம் செய்து கொள்வான். இல்லை, இவன் என் மகளை திருமணம் செய்ய நான் விடமாட்டேன். இப்போது என்ன செய்வது? பார்ப்போம். எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. இதோ பார் இளைஞனே, ஒரு அவசர செய்தியை அரண்மனையில் இருக்கும் அரசியாருக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும். உங்களால் எனக்கு உதவ முடியுமா? இது மிகவும் முக்கியமான கடிதம். அத்துடன் எக்காரணத்திலும் அக்கடிதத்தை திறக்காதே. ஓ, நான் புரிந்து கொண்டேன் மன்னரே. நான் இந்த உரையை திறக்க மாட்டேன். நான் இப்போதே இங்கிருந்து புறப்படுகிறேன். ஓ, உடனே புறப்படுங்கள். நீங்கள் அங்கு சென்ற உடனேயே உங்களது விதி உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கும். லியோ தனது பயணத்தை தொடங்கினான். அவன் தன் தேடலை ஆரம்பித்து விட்டான் என்பது அப்போது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. பல மணி நேரம் பயணித்த பிறகு அரண்மனையை அடைய இன்னும் சில நிமிடங்களே இருந்தது. அப்போது திடீரென ஒரு பாம்பு அவன் குதிரைக்கு முன்னால் வந்தது. பில்லி, பொறுமையாக போ. என்னை எங்க கொண்டு போகிறாய்? பில்லி, நில். குதிரை நின்றது. ஆனால் கோட்டையை விட்டு வெகு தொலைவில் இருக்கும் ஒரு அடர்ந்த வனத்திற்குள் லியோவை கொண்டு வந்தது. நல்ல வேளையாக அந்த வனத்திற்குள் ஒரு சிறிய வீடு இருந்தது அவன் கண்ணில் பட்டது. குதிரையிலிருந்து இறங்கிய லியோ அந்த வீட்டின் கதவை தட்டினான். ஐயா, என் பெயர் லியோ. நான் ஒரு முக்கியமான செய்தியை அரண்மனையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அரண்மனையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆனால் வழி தவறிவிட்டேன். இன்று இங்கு தங்கட்டுமா? இது மிகவும் அற்புதமான வீடு. நான் இங்க தங்க அனுமதிக்க நன்றி. ஆமாம், நான் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? ஓ, தெரிகிறது. நீங்கள் ஜிஞ்சர் தானே? நகர மக்கள் உங்களை கண்டு மிகவும் பயப்படுகிறார்கள். உங்களை வீட்டு கொள்ளையடிப்பவன் என்கிறார்கள். வேடிக்கையானவர்கள். ஏனென்றால் நீங்கள் எந்த வீட்டை கொள்ளையடித்தீர்கள் என்று அவர்களுக்கு உண்மையாக தெரியாது. ஏனென்றால் நான் கொள்ளைக்காரன் இல்லை. எப்படியும் நான் சொல்வதை எவரும்
ஒருபோதும் நம்பப் போவது இல்லை. ஒருவேளை நான் அவர்களுக்கு பயங்கரமானவன் போல் தெரிகிறதோ என்னவோ. அது சரி, நீங்கள் ஏன் என்னை பார்த்து பயப்படவில்லை? நான் மக்களை நேசிக்கிறேன். ஆனால் அவர்கள் சொல்வதையெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் கூட அவர்கள் பேசுவார்கள். பாருங்கள், ஒரு அந்நியனை கூட உங்கள் வீட்டில் இரவில் தங்க விட்டிருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் பெருந்தன்மையானவர். இதை கேட்ட ஜிஞ்சர் அதிர்ச்சி அடைந்தான். இத்தனை ஆண்டுகளாக ஒருவரும் அவனிடம் அன்பாக பேசியது இல்லை. லியோ சிறிது உணவருந்திவிட்டு உடனடியாக உறங்கிவிட்டான். ஆனால் ஜிஞ்சருக்கோ ஆச்சரியமாக இருந்தது, ஒரு குடிமகன் மூலம் அரச செய்தி அனுப்புவார்களா என்று. ஒரு அரசரின் கடித உரை லியோவின் சட்டையில் இருப்பதை ஜிஞ்சர் கவனித்தான். ஆர்வத்துடன் அதை திறந்து பார்த்தான். இந்த கடிதத்தை கொண்டு வரும் இளைஞனை உடனடியாக பாதாள சிறையில் தள்ளி தண்டனை அளியுங்கள். அரசர் ஏன் இவ்வாறு கொடுமையான செயல்கள் செய்ய வேண்டும்? அரசர் ஒரு கொடூரன் போல் இருக்கிறது. லியோ இந்த தண்டனையை பெறக்கூடாது. ஜிஞ்சர் அந்த கடிதத்தை கிழித்து போட்டான். பிறகு வேறு ஒரு காகிதத்தில் புதிய செய்தியை எழுதி அதை அரசாங்க உரையில் வைத்து எடுத்த இடத்திலேயே வைத்து விட்டான். அடுத்த நாள் அந்த கடிதத்துடன் லியோ அரண்மனையை அடைந்தான். இந்த கடிதம் கொண்டு வருபவனை இளவரசி உடனடியாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தயவு செய்து இளவரசி பெல்லாவை கூப்பிடுங்கள். பெல்லா, இந்த இளைஞரை மணம் புரிய வேண்டும் என்று உன் தந்தை விரும்புகிறார். உனக்கு சம்மதமா? விதியின் விளையாட்டுப்படி லியோவும் பெல்லாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருவரும் காதல் வயப்பட்டனர். അതെ, എനിക്ക് വിവാഹത്തിന് സമ്മതമാണമ്മേ. அரசியாருக்கு மிகுந்த சந்தோஷம். அன்றே திருமணமும் நடந்து முடிந்தது. லியோவும் பெல்லாவும் அளவற்ற உற்சாகத்தில் இருந்தார்கள். அது நீண்ட காலம் நிலைக்கவில்லை. அரசர் திரும்பி வந்த பிறகு அரண்மனையில் நடந்த விஷயங்களை அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தார். ஆனால் தாமதமாகிவிட்டது. லியோ இப்போது இளவரசனாகிவிட்டான். அரசரால் தனது மருமகனை பாதாள சிறைக்குள் தள்ள முடியாத சூழ்நிலை. அதனால் அரசர் வேறொரு திட்டம் தீட்டினார். ஐயோ, என் இதயம் வெடிக்கிறதே. எனக்கு தெரிந்ததை நான் முன்னமே உன்னிடம் சொல்லி இருக்க வேண்டும். இளவரசிக்கு திருமணம் நடந்தால் 7வது நாளிலேயே அவள் இறந்து விடுவாள் என்ற சாபம் உள்ளது. ஒன்றே ஒன்றால் மட்டும்தான் அவளது உயிரை காப்பாற்ற முடியும். பிசாசின் 3 தங்க முடிகள். ஆனால் உன்னை நான் அனுப்ப மாட்டேன். நான் போகிறேன். என் மனைவிக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். லியோ தன் மனைவியிடம் விடை பெற்றான். பிறகு பிசாசின் வழிகாட்டுதல் அவனை ஒரு நகரத்திற்கு அழைத்துச் சென்றது. அந்நகருக்குள் நுழையும் வாயிலில் இருந்த வாயிற்காப்பாளன் லியோவை நிறுத்தினான். நீங்கள் உள்ளே நுழைய வேண்டுமென்றால் இந்த விடுகதைக்கு விடை கூறுங்கள். எங்களுக்கு ஒரு முறை மது கொடுத்த எங்களது தலைவனின் நீரூற்று பிறகு எங்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்க மறுப்பது ஏன்? லியோ சிறிது நேரம் யோசித்தான். உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு எனக்கு தெரியும். ஆனால் இப்போது அதை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், நான் ஒரு முக்கியமான தேடலில் இப்போது இருக்கிறேன். அத்துடன் ஒன்று சொல்கிறேன். என் தேடலுக்கு முன் யாராவது ஒருவன் அவன் கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினால் அப்போது அவன் ஒரு ஆடாக மாறிவிடுவான். சரி, உங்களது கேள்வி என்ன? நீர் ஊற்றுன்னு ஏதோ சொன்னீர்களே. இல்லை. என்ன அவசரம்? நீ திரும்பி வரும் பொழுது பதிலை ஏன் சொல்லக்கூடாது? ஓ, நீங்கள் மிகவும் பெருந்தன்மையானவர். ரொம்ப நன்றி ஐயா. லியோ முன்னேறி இன்னொரு ஊருக்கு வந்தான். காவலாளி கேட்டான், எனக்கு நீ ஒன்னு சொல்ல, தங்க ஆப்பிள் வரும் மரத்துல ஏன் இலைகள் மட்டும் இருக்குது? லியோ அவருக்கு அதே பதிலை கொடுத்தார். அதனால் காவலாளி மகிழ்ச்சியாக உள்ளே அனுமதித்தார். விசித்திரமான புதிர்கள் முடிந்துவிட்டது என்று லியோ நினைக்கும் பொழுது ஒரு படகோட்டி இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நான் படகில் அந்த பக்கம் உன்னை ஏற்றி செல்வேன். ஆனால் நீ ஒன்று கூறு,
என் வேலை மற்றும் வாழ்க்கையில் நான் எந்த மாற்றமும் இல்லாமல் எல்லோரையும் இரண்டு பக்கமும் ஏற்றி செல்கிறேன். இதை எப்படி நிறுத்துவது? லியோ பெருமூச்சு விட்டு படகோட்டியிடம் ஆட்டை பற்றி கூறினார். ஒரு ஆளாக இருப்பதை விட வாழ்க்கையில் படகோட்டுவது நல்லது என்று படகோட்டி நினைத்தார். லியோவை அடுத்த பக்கம் விட்ட பிறகு படகோட்டி விடைபெற்று சென்றார். இறுதியாக லியோ சாத்தானின் குகையை அடைந்தார். வெளியில் யாரோ ஒருவர் மரத்திலிருந்து மாங்கனி பறிப்பதை பார்த்தார். ஓ, மன்னித்திடுங்கள், என்னை மன்னித்திடுங்கள். நான் இந்த மாம்பழங்களை தொடமாட்டேன், சத்தியமாக. என்ன? நீ என் பேரன் அல்ல. நான் அரக்கன் என்று நினைத்தேன். நீ ஏன் இங்கு வந்திருக்கிறாய்? என்ன, அரக்கன் உங்கள் பேரனா? ஓ, அப்படியானால் சரி. அவர் எங்கு இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? நான் அவரிடம் 3 புதிருக்கான விடை கேட்க வேண்டும். லியோ முழு கதையையும் சாத்தானின் பாட்டிக்கு எடுத்து கூறினார். என்ன? அரக்கனின் 3 தங்க முடிகள் சாபத்தை நீக்கும் என்று அரசர் கூறினாரா? அரசன் என் பேரனை விட மிகவும் மோசமானவன் போல் தெரிகிறதே. நீ ஒரு அப்பாவி பையன். நீ பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று உன் மாமனார் நினைக்கிறார். அதனால்தான் உன்னை இங்கு அனுப்பியுள்ளார். போருங்கள். அப்படியென்றால் இது? அதோ அரக்கன் வருகிறான். உன்னை என்ன செய்ய போகிறான் என்று பார்க்க ஆவலாக இருக்கிறேன். லியோ மிகவும் அறிவாளியானவர். அவர் சிறிது நேரம் யோசித்த பிறகு பாட்டியிடம் ஒரு ஒப்பந்தம் செய்தார். அதாவது, பாட்டி லியோவை காப்பாற்றி காவலாளி மற்றும் படகோட்டி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல உதவி செய்தால் அதற்கு பதிலாக மாம்பழங்கள் சாப்பிட பாட்டி முயற்சி செய்ததை சாத்தானிடம் கூற மாட்டேன் என்றார். நீ ஒரு புத்திசாலி. அப்ப சரி, ஒப்பந்தம். அரக்கனின் பாட்டி லியோவை ஒரு எறும்பாக மாற்றி பாக்கெட்டில் வைத்துக் கொண்டாள். அரக்கன் வந்தபொழுது அவன் மிகவும் களைப்பாக இருந்ததால் நேராக தூங்கப் போய்விட்டான். பாட்டி, என்ன செய்கிறீர்கள்? ஓ, நான் மிகவும் கொடூரமான கனவு கண்டேன். நான் கனவில் ஒரு நீரூற்றை பார்த்தேன். அதில் வயன் இருந்தது. ஆனால் இப்போது அதில் ஒன்றுமில்லை, தண்ணீரும் இல்லை. ஏனென்றால் அந்த நீரூற்றுக்கு கீழே ஒரு தேரை இருக்கிறது. அதை ஒருவர் விரட்ட வேண்டும். அதன் பிறகு அங்கு ஒயின் வந்து கொண்டே இருக்கும். தூக்கம் வருது பாட்டி. சிறிது நேரம் கழித்து சாத்தான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது பாட்டி இன்னொரு தங்க முடியையும் இழுத்தாள். இப்போது என்ன? இன்னொன்று. ஒரு அழகான மரம் இருந்தது. அது தங்க ஆப்பிள்களை காய்த்தது. ஆனால் இப்போது அதில் இலைகள் மட்டும்தான் உள்ளது. பாவம் அந்த மரம். ஒரு எலி அதன் வேரை அரித்துக் கொண்டிருக்கிறது. யாராவது ஒருவர் அந்த எலியை விரட்ட வேண்டும். ஓ, சரி சரி, நீ தூங்க போ. நானும் தூங்க முயற்சி செய்கிறேன். நீங்கள் என் முடியை மீண்டும் பிடுங்குவீர்கள். அதனால் இந்தாருங்கள். இப்போது என்னிடம் வேறு எந்த முடியும் இல்லை. சந்தோஷமா? உன்னிடம் நான் இன்னொரு விடுகதை கேட்க வேண்டும். அது என்ன? ஏன் ஒரு படகோட்டி ஆட்களை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏற்றி செல்வதை நிறுத்த முடியவில்லை? அவனுக்கு அதை செய்ய வேண்டாம். அவன் எப்படி நிறுத்துவது? ஏனென்றால் அந்த படகும் தடுப்பும் சமைக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து விடைபெற அவன் வேறு யாருக்காவது அதை தர வேண்டும். இப்பொழுது எனக்கு தூக்கம் வருகிறது. நான் தூங்கப் போகிறேன். ஓ, கண்டிப்பாக போய் தூங்கு. பாட்டி மீண்டும் லியோவை மனித உருவத்திற்கு மாற்றி 3 தங்க முடிகளை கொடுத்தாள். லியோ பாட்டியை வணங்கிவிட்டு அவளது மனம் மாறுவதற்கு முன்னர் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். உன்னிடம் பதில் உள்ளதா? நிச்சயம் இருக்கிறது. முதலில் என்னை அந்த பக்கம் கொண்டு செல்.
அந்த பக்கம் நான் சென்ற பிறகு உனக்கு உன் பதிலை நான் கொடுப்பேன். படகோட்டி அவர் கேட்டுக்கொண்டபடி செய்தார். இந்த படகு துடுப்பை யாருக்காவது கொடுத்து விட்டால் நீ இதிலிருந்து விடுபெற்று விடுவாய். நான் செல்கிறேன். திரும்பி வரும்பொழுது அவர் இரண்டாவது வாயிற்காவலனை சந்தித்தார். என் நண்பா, மரத்தின் வேறு ஒரு எலி தொடர்ந்து நச்சரித்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் மரம் தங்க ஆப்பிளை காய்க்கவில்லை. மகிழ்ச்சியாக அந்த காவலாளி மரத்திடம் சென்று எலியை விரட்டினார். மரம் உடனே தங்க ஆப்பிள்களை காய்த்தது. மகிழ்ச்சி அடைந்த நகரத்தினர் லியோவிற்கு 2 சாக்கு நிறைய தங்கத்தை கொடுத்தனர். இப்போது முதல் காவலாளிக்கு பதில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தது. ஒரு பெரிய தேரை நீரூற்றுக்கு கீழ் வாழ்கிறது. அதை விரட்டினால் நீரூற்று மீண்டும் உனக்கு வைன் தரும். ஓ, அற்புதமான நீரூற்று! அந்த நகரத்தினரும் லியோவிற்கு 4 சாக்குகள் நிறைய தங்கத்தை கொடுத்தனர். லியோ தனது வெகுமதியை பெற்றுக்கொண்டு அரண்மனைக்கு புறப்பட்டார். லியோ சாக்குகள் நிறைய தங்கத்தை கொண்டு வருவதை கண்ட அரசர் பேராசையில் மூழ்கியிருந்தார். ஓ ஓ என் மருமகன் வந்துவிட்டான். நான் மிகவும் கவலையாக இருந்தேன். சரி கூறு, தங்கம் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? அரசர் எவ்வளவு மோசமானவர் என்று லியோ இப்போது அறிந்து கொண்டார். அரக்கனை சந்திக்கும் வழியில் ஒரு படகோட்டி இருப்பான். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவன் படகில் ஏறி துடுப்பை வாங்கி அந்த பக்கத்திற்கு நீங்கள் செல்லவும். மறுபுறத்தில் தங்கத் துறைகள் உள்ளன. அரசர் படகோட்டியிடம் விரைந்தார். எதை பற்றியும் யோசிக்காமல் அவர் படகோட்டியின் கையில் இருந்த துடுப்பை பிடுங்கிக் கொண்டார். பிறகு படகோட்டி மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து அரசரை தனியே விட்டுவிட்டு போய்விட்டார். இதற்கிடையில் தனது உண்மையான பெற்றோர்களைப் பற்றி லியோ அனைத்தையும் கண்டுபிடித்தார். ஒருபுறம் விவசாய தம்பதியினர், மறுபக்கம் வளர்த்த தம்பதியினர். இருவரும் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டனர். தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. லியோ நகரம் முழுவதும் அதிர்ஷ்டமும் செல்வமும் தழைத்தோங்கியது. ஆனால் பேராசை கொண்ட அரசர் இன்னும் படகை இக்கரைக்கும் அக்கரைக்கும் செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. அந்த துடுப்பை அவரிடமிருந்து பெறுவதற்கு எவருக்கும் இன்று வரை துணிச்சல் இல்லை.